ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலமு வீரா சேனல் அண்ட் லாக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம சாத்தூரில் இருக்கிற சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்த வீடியோவும், அதுக்கப்புறமா எங்கள் ஊர் பொங்கல் திருவிழாவில் அன்றைக்கி நைட்டு கும்மி அடிச்சிருந்தாங்க, அந்த வீடியோவும் சேர்த்து தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நேற்று போட்ட வீடியோவில் சென்னையிலேருந்து ஊருக்கு வந்ததுக்கப்புறமா வீட்டுக்கு கொஞ்சம் குட்டி குட்டி க்ளீனிங் வீடியோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. அந்த வீடியோவில் உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்துட்டு மே 18ஆம் தேதி எடுத்த வீடியோங்க. திங்கக்கிழமை காலையில் தான் சாத்தூரில் இருக்க நம்ம ஷிரடி சாய்பாபா கோவிலுக்கு தாங்க போயிருந்தோம். ஒரு குட்டி வேண்டுதல் இருக்குங்க பாபா கோவிலுக்கு. வீடு இந்த புதுச்சோரங்குடியில் இருக்கிற வீடு கட்டும்போது வேண்டின வேண்டுதல் அது. அப்புறமா இன்றைக்கி தான் போய் நிறைவேற்ற அந்த பாபா நமக்கு அருளி இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயாச்சுங்க. திங்கக்கிழமை காலையில் 9 மணிக்கெலாம் ஆட்டோக்கு சொல்லியிருந்தோம். ஆட்டோ அதுக்கப்புறம் தங்கச்சி எல்லாம் எங்கள் மாமியார் எல்லாருமே சேர்ந்து தாங்க கிளம்பினேன். என் வீட்டுக்கார் வந்ததுக்கப்புறம் தான் போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அவர் தான் தங்கச்சிங்க அம்மாலாம் இருக்காங்களே, நீங்களே போயிட்டு வந்துருங்கன்னு சொல்லியிருந்தார். சரின்ட்டு அதுக்கப்புறமா பாபா கோவில் கிளம்பியாச்சு. என்ன வேண்டுதல்னா 25 கிலோ அரிசி வாங்கி தரேன்னு கோவிலில் வேண்டியிருந்தாங்க. இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வேண்டின வேண்டுதல். இப்போ புதுச்சோரங்குடியில் வீடு கட்டியிருக்கோம் இல்லையா, அந்த வீடு கட்டும்போது கொஞ்சம் குட்டி குட்டி பிரச்சனை இருந்ததுங்க. அந்த வீடு கட்டுறதுக்கு அப்புறம் கொஞ்சம் பண பிரச்சனையும் கொஞ்சம் இருந்தது. அப்போ நம்பிக்கையாக நம்ம பாபா கிட்ட வேண்டிட்டு போனாங்க. வேண்டிட்டு போனதுக்கப்புறமா எங்களால் சமாளிக்க முடிகிற அளவுக்கு நம்ம பாபா நமக்கு பக்கத்துணையாக இருந்தார். அதுக்கப்புறமா கடகன் வீட்டு வேலையும் நடந்தது. நல்லபடியாக பால் காய்ச்சி முடித்தோம். அதுக்கப்புறமா வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறமா அன்னையிலேருந்து ஒரு 5 ரூபா 10 ரூபான்னு சேமித்து வச்ச காசில் தாங்க இன்றைக்கி பாபாவுக்கு 25 கிலோ அரிசி போய் வாங்கி அன்னதானத்துக்கு அரிசி போய் வாங்கி கொடுத்துட்டு கையோட மிச்சம் இருந்த காசையும் உண்டியில் போட்டு வந்துட்டேங்க. நம்ம பாபாவை எந்த அளவுக்கு நம்புகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறுங்க. எங்கள் குலதெய்வமும் சரி, என் அப்பன் முருகனும் சரி, பாபாவும் சரி, எங்களுக்கு என்றைக்கு பக்க துணையாக எல்லா தெய்வமும் துணை இருக்காங்க. நீங்களும் பாபாவை கண்டிப்பாக நம்புங்க. நம்புகிறவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக பாபா நம்ம கூட தான் இருக்கார். அப்புறம் பாபா கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக வேண்டுதல் நிறைவேற்றிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே பாபா கோயில் உட்காந்துருந்தாங்க. மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அப்போ தான் நம்ம அரிசி போய் வாங்கி கொடுத்தோம் இல்லையா, அப்போ வந்துட்டு அவங்க பேர், ஊர், அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு இந்த அரிசி ஒரு நாள் அன்னதானம் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபோனில் வாட்ஸ்அப்பில் வீடியோ வருமா, கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் பேரெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பேர்லாம் கொடுத்துட்டு அப்புறம் பாபாவோட ஃபோட்டோ கொடுத்துருந்தாங்க. இங்கே புதுச்சோரங்குடியில் இருக்கிற சொந்த வீட்டில் பாபா சிலை வாங்கி வைக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி பாபாவே நம்ம வீடு தேடி வந்துட்டார். நல்லபடியாக போயிட்டு பாபா ஃபோட்டோவை சந்தன குங்குமம் வச்சு பூஜை ரூமில் வச்சாச்சு. அப்புறமா வந்துட்டு கொஞ்சம் நேரம் டயர்டாக இருந்ததுங்க. வெயிலில் போயிட்டு வந்ததுனால வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நானும் என் 2வது தங்கச்சி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம். நாங்கள் தூங்கினதுக்கப்புறமா என்னோடய பையன் வந்துட்டு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி பாட்டு போட்டிருந்துருக்கான், விஜய் பாட்டு. போட்டதுக்கப்புறம் என் தம்பி பொண்ணு பாருங்கள் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்கா. குட்டீஸ்லாம் நல்லா டான்ஸ் ஆடுறது ரொம்பவே சேட்டை தாங்கலைங்க. ஏன்னா அங்கே வந்து டிவி கிடையாது. அதனால் வந்துட்டு இந்த ஒய்ஃபை கனெக்ட் பண்ண ரேடியோ, அப்புறம் எஃப்எம் ரேடியோ தான் எடுத்துகிட்டு போய் அப்பப்போ பாட்டு கேட்டுக்கிறது. நாங்கள் தூங்கினதுக்கப்புறமா என் லாஸ்ட் தங்கச்சி தான், அக்கா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் வந்து சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. சாம்பார் சாதமும் மீல் மேக்கர் கிரேவியும் செஞ்சுருந்தாங்க. சாம்பார் சாதம் வந்துட்டு நான் குக்கரில் வைப்பேன், அது கொஞ்சம் நேரத்துலேயே கட்டி ஆகிடும். ஆனால் வந்துட்டு பானையில் செஞ்சுருந்தாங்க. நல்லா சூப்பராக இருந்தது சாம்பார் சாதம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்தது. நான் வந்துட்டு கேசரி மட்டும் செஞ்சுருந்தேங்க. அப்புறம் செஞ்சு அப்புறமா எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இலை போட்டு தாங்க அன்றைக்கி சாப்பிட்ருந்தோம். காப்புலாம் கட்டியிருக்கறனால சரின்ட்டு இலை போட்டு சாப்பிட்டோம். ஊரில் நல்லா வெயிலுங்க. வெயிலும் அடிக்குது, திடீர்னு சொல்லாம மழையும் பெஞ்சிடுது. அப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரம் போல் தண்ணி வந்துருந்ததுங்க. திருவிழா டைமில் மட்டும் காலையில் 20 நிமிஷமும் சாயந்தரம் 20 நிமிஷமும் தண்ணி வரும். சரி தண்ணியெலாம் பிடிச்சி வச்சுட்டு வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு நைட்டு டிஃபனும் செஞ்சு குட்டீஸ்லாம் சாப்பிட வச்சு கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டோம். 9 மணிக்கு மேலே தாங்க அங்கே வந்துட்டு கும்மி ஆட்ட ஆரம்பித்தாங்க. ஏன்னா அங்கே பேனர்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்களா, லேட் ஆகிடுச்சு. என் தங்கச்சி பையனுக்கு வந்து பூனல் போடுறதுக்காக அவள் கோயிலுக்குள்ளே இருந்தால் சரின்ட்டு பேனர்லாம் அவங்க வச்சு முடிச்சதுக்கப்புறமா அப்புறம் கும்மி அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முதல்ல ஒரு 20 அந்த மாதிரி ஆளுங்க தாங்க இருந்தோம். 20 பேர் இருந்திருப்போம். அப்புறம் அங்கே கும்மி பாட்டு பாட பாட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் பேர் அன்றைக்கி தான் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வீட்டில் வேலைலாம் இருக்கும், நைட்லாம் சாப்பாடு டிஃபன்லாம் செஞ்சுட்டு அதனால் கொஞ்சம் லேட்டாக வருவாங்கன்னு சொல்லிட்டு 9 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. சரின்ட்டு போன வருஷம்லாம் கும்மி அடிக்கும்போது சவுண்டாம்பிகை அம்மன் பாட்டு வந்து கன்னடத்தில் பாடியிருந்தாங்க. அது கேட்டு கும்மி அடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இந்த வாட்டி போன வாட்டி பாடினவங்க தான் பாடினாங்க, என்னன்னு தெரில, அவங்க விட்டு விட்டு பாடினாங்க. அதுவும் அந்தளவுக்கு பாடலை. சரின்ட்டு கும்மி எல்லோரும் சேர்ந்து ஒன்றா கும்மி அடிக்கும்போது அதில் 2 பேர் பாடிக்கிட்டே அடித்ததுனால அந்த சவுண்டும் உங்களுக்கு கேட்காதுன்றனால நான் சவுண்டை கட் பண்ணிவிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டி சவுண்டு அவங்க லைட்டாக பாடும்போது மட்டும் கொடுத்துருக்கேன். எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி கை நிறைய வளையல் போட்டு அந்த கும்மி அடிக்கும்போதும் சரி, அந்த பாட்டை கேட்டு அடிக்கும்போதும் சரி, ஒவ்வொருத்தவங்களாம் வந்துட்டு அப்புறம் சின்ன வட்டமாக ஆரம்பித்த கும்மி அடிக்க, அதுக்கப்புறம் குட்டீஸ்லாம் நடுவில் விட்டுட்டு பெரியவங்களும் நல்லா பெரிய வட்டமாக போட்டு கும்மி அடிச்சுட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தராக வந்து அடித்தாங்க. இந்த மாதிரி ஊர் திருவிழாவில் தாங்க நம்ம போய் கும்மி ஆட்டெல்லாம் அடிக்க போகிறோம்.
அப்புறமா சூப்பராக கும்மியெல்லாம் அடித்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு 10:15 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. சரியான பசி எடுத்துருச்சு. ஏன்னா கும்மி அடிக்கும்போது சாப்பிட்டு வந்தேன்னா தூக்கம் வரும், அப்புறம் கும்மியை அடிக்க முடியாது சொல்லிட்டு சாப்பிடாம வேறு வந்துட்டேன். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்லாம் நான் வந்துட்டு இந்த கும்மி அடிக்கிறது இந்த மாதிரிலாம் போக மாட்டேன். கொஞ்சம் கூச்ச சுபாவமாக இருக்கும். என் 2 தங்கச்சிங்கள்லாம் நல்லா கும்மி அடிப்பாங்க. அதுக்கப்புறம் டான்ஸ்லாம் அவங்க ஆடுவாங்க. எனக்கு அந்த அளவுக்கு வராது. அந்த கொஞ்சம் கூச்சமாக இருக்குனால நான் எதுக்கும் போக மாட்டேன். கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் மாமியார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, போயிட்டு எல்லாத்துலேயும் கலந்துக்கணும்னு. அப்போ கூட போக மாட்டேன். இப்போ ஒரு 5-6 வருஷமாக தான் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கலந்துக்கிறது. அப்புறமா போயிட்டு கும்மிலாம் அடித்து முடிச்சதுக்கப்புறமா சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் வந்திருந்தாங்களா. ஃபஸ்ட்டு கும்மி அடித்து முடிச்சோன்னா சாமியை பார்த்துட்டு அப்புறமா சின்ன பொண்ணாட்டி குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்திருந்தா. தங்கச்சிக்கு வளைகாப்புன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பாப்பா தூக்கிட்டு வந்திருந்தாலும் அவட்டையும் பேசிட்டு எல்லாட்டையும் பேசி முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலையில் அவர் ஊர்லேருந்து வந்துடுவார். மறுநாள் பால் குடம் வேறு இருக்குது. செவ்வாய்க்கிழமையில இருந்தாங்க திருவிழா ஸ்டார்ட்டே ஆகுது. 2 நாள் தூக்கமே இருக்காது. அதனால் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நல்லா தூங்கி எந்திச்சிடலான்னு சொல்லிட்டு கடகன்னு கிளம்பி போயிட்டோம். செவ்வாய்க்கிழமையிலேருந்து தாங்க அம்மனுக்கு பால் குடம் எடுக்கிறது, நைட்டு கரகம் எடுக்கிறது, பொங்கல் வீடியோ, ரதி மாவு சேர்க்கறது, கத்தி போடுறது, இந்த மாதிரி நிறைய வீடியோ இருக்குங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்ம சேனலில் வீடியோவாக வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.